சென்னையை அடுத்துள்ளது பொன்மார். வீட்டின் காம்பவுண்ட் சுவர் அலங்கோலமாக காட்சியளித்தாலும் உட்பகுதி டைல்ஸ் ஒட்டப்பட்டு பளிச்சென இருந்தது. இந்த வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த பால்மணம் மாறாத அந்த 11 மாத குழந்தையின் வாழ்க்கை இன்று கேள்விக்குறியாகி உள்ளது. காரணம், பால் கொடுத்து பசியாற்ற வேண்டிய குழந்தையின் தாய் திடீரென மூச்சு திணறலால் இறந்து போயிருக்கிறார். இறந்தவர் வைஷாலி. 33 வயதான இவர் மும்பையைச் சேர்ந்தவர். கடந்த 4 வருடங்களுக்கு முன்புதான் சென்னை ஒட்டியம்பாக்கத்தைச் சேர்ந்த விமல்ராஜ் என்பவரை திருமணம் செய்திருக்கிறார். 35 வயதான விமல்ராஜ் பொன்மார் மலைத்தெருவில் உள்ள கிறிஸ்துவ திருச்சபையில் மதபோதகர். இந்த தம்பதிக்கு 11 மாதமே ஆன ஒரு அழகிய பெண் குழந்தை உள்ளது. வீட்டில் கணவரோடு குடும்பம் நடத்தி வந்த வைஷாலி சம்பவத்தன்று திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறார். இதனால் மனம் நொந்த விமல்ராஜ் மனைவியின் உடலை அடக்கம் செய்ய சொந்த ஊரான ஒட்டியம்பாக்கத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள மும்பையிலிருந்து வைஷாலியின் உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். மூச்சு திணறி மனைவி இறந்துவிட்டதாக விமல்ராஜ் கூறிய நிலையில் சடலத்தின் கழுத்தில் இருந்த தழும்புகளும் நகக்கீறல்களும் உறவினர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனே தாழம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். உடனே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த வைஷாலியின் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். பிரேத பரிசோதனையில் வைஷாலி மூச்சு திணறலால் இறக்கவில்லை, அவர் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற உண்மை அம்பலமாகியிருக்கிறது. போலீசாரின் விசாரணை விமல்ராஜின் பக்கம் திரும்பியிருக்கிறது. அதில்தான் அனைத்து உண்மைகளும் வெளியே வந்திருக்கிறது. விமல்ராஜுக்கு ஏற்கனவே வேறு ஒரு பெண்ணுடன் தவறான பழக்கம் இருந்திருக்கிறது. இந்த விஷயம் வைஷாலிக்கு தெரிய வரவே கணவரிடம் சண்டையிட்டிருக்கிறார். பதிலுக்கு விமல்ராஜும் மனைவியை அவரின் நண்பர்களுடன் சேர்த்து வைத்து தவறாக பேசியிருக்கிறார். இது வைஷாலிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. குழந்தையுடன் அம்மா வீட்டிற்கு செல்ல திட்டம் போட்டிருக்கிறார். மனைவி சென்றால் தன்னுடைய கள்ளக்காதல் விவகாரம் தெரிந்துவிடுமே என பயந்த விமல்ராஜ் மனைவியை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று வைஷாலி போட்டிருந்த துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு மூச்சு திணறலால் மனைவி இறந்துவிட்டதாக நாடகமாடியிருக்கிறார். சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த தாழம்பூர் போலீசார் விமல்ராஜை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கள்ளக்காதல் மோகம் விமல்ராஜின் கண்ணை மறைக்க மனைவியை காவு கொடுத்திருக்கிறார்.